ஒரு வழியாக கடைசியாக யார் அந்த 4வது ஸ்பாட்டை பிடிக்க போகிறா அப்படின்னு இன்றைய போட்டி ரிசல்ட் மூலமாக இப்போ தெளிவாக தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த போட்டி ரிசல்ட்டுனால இப்போ புள்ளி பட்டியலே புரட்டி போட்டிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு, இந்த போட்டியில் என்ன சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு, பிபிகேஎஸ் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த விட தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலுக்காச்சும் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பில்லுக்கு நம்மளோட உடனே நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனுக்கும் சொல்லி லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி வால்வா சாவா அப்படிங்கிற போட்டி பிபிகேஎஸ் அணி மோதிருந்தாங்க. இந்த ஒரு போட்டியில் பிபிகேஎஸ் வெற்றி ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ப்ளே பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 6 தோல்வியோட இந்த ஒரு தோல்வியும் கிடைக்குமா இல்லை வெற்றி கிடைக்குமா அப்படின்னு மக்கள் மத்தியில் ரொம்பவே கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த போட்டி வந்து தோற்றா கண்டிப்பாக பிபிகேஎஸ்க்கு இதை விட மனசு வருத்தம் எதுவுமே இருந்திருக்காதுங்க. ஏன்னா முதல் டீமாக வந்து குவாலிஃபை ஆகிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்தோம். முதல் 7 போட்டியில் 6 போட்டி வெற்றி பெற்று நல்ல ஒரு கிரிக்கெட்டை ப்ளே பண்ணாங்க. கண்டிப்பாக நம்ம பிபிகேஎஸ் அணி ஃபஸ்ட்டே குவாலிஃபை ஆகிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பேக் டு பேக் அப்படின்னு 6 தோல்வி சந்தித்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைய போட்டியாச்சும் வெற்றி கிடைக்குமா அப்படின்ட்டு ஒரு ஹோப்போடு தான் குளம் இறங்கியிருந்தாங்க. இந்த போட்டியை பொறுத்தவரையும் கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணுங்க. ஏன்னா வின் பண்ணல அப்படின்னா வாய்ப்பு போயிடும். அதனால் வெறித்தனமாக இன்றைக்கி முதல்ல டாஸை வெற்றி பெற்ற பிபிகேஎஸ் நாங்கள் முதல்ல பவுலிங் பண்ணிக்கிறோம், பின்னாடி சேசிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டே செய்ய சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற போல் பவுலிங் பொறுத்தவரைக்கும் செம்மையாக பவுலிங் போட்டிருந்தாங்க. முதல் 2-3 ஓவர்லேயும் 2 விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி கம்பேக் பண்ண போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஜோஸ் இங்கிலீஷ் மற்றும் நம்மளோட ஆயுஷ் பத்வானி 2 பேரும் சேர்ந்து மேட்சை வந்து கொஞ்சமாக மெதுவாக கொண்டு போயிருந்தாங்க. இதன் காரணமாக இவங்க அடிச்சின் காரணமாக ஒரு வழியாக தட்டு தடமாறி 196ங்கிற ஒரு ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க. இந்த ஒரு ஸ்கோர் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாது. இருந்தாலும் ஒரு டீசெண்டான ஸ்கோரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் பிபிகேஎஸ் இருக்காங்க இல்லையா, இன்றைக்கி என்ன நினச்சி வந்தாங்கன்னு தெரியல. தொடக்கத்தில் 2 விக்கெட் போயிருந்தாலும் அதுக்கப்புறம் ஸ்டே சேயர் மற்றும் பிரப் சிமர் 2 பேரும் சேர்ந்து ஒரு தரமான பேட்டிங் ப்ளே பண்ணி ஒட்டுமொத்தமாக பிபிகேஎஸ் வெற்றியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ எல்ஐஜியை வந்து ஒட்டுமொத்தமாக நொறுக்கி விட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி வெறியெல்லாம் செம்மையாக வந்து காமிச்சாங்க. 6 போட்டி தோல்வி, ஆனால் இந்த போட்டி நாங்கள் வெற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்ணில் வெறி தெரிஞ்சுங்க. செம்மையாக ப்ளே பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஓவருக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா முடித்தாதான் நெட் பொறுத்தவரையும் ஸோ வந்து முக்கியமான விஷயங்க. ஏன்னா அடுத்து கேகேஆர் வெற்றி பெற்றா கொஞ்சம் நெட்டில் அடி வாங்கும். அதனால் சீக்கிரமாக சேஸ் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பிபிகேஎஸ் செம்மையாக வந்து ப்ளே பண்ணாங்க. குறிப்பாக இன்றைக்கி கேப்டன் வந்து ஒரு முடிவோடு தான் வந்தார், அடித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தார். இன்றைக்கி வெற்றி கடைசியில் 6 தோல்விக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றியை சம்பாதிச்சு கொடுத்துருக்காரு. இந்த வெற்றியின் மூலம் இப்போ பிபிகேஎஸ் டீம் பார்த்திங்கன்னா 4வது ஸ்டார்ட்க்கு வந்து போயாச்சு. நாளைக்கு நடக்க போகிற மும்பை மற்றும் கேகேஆர் போட்டியில் ஆர்ஆர் போட்டியில் அந்த போட்டியில் ஆர்ஆர் மட்டும் தோற்றா கண்டிப்பாக பிபிகேஎஸ் குவாலிஃபை ஆக அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஆர்ஆர் தோற்றாங்கன்னா கேகேஆருக்கும் டிசிக்கும் பிபிகேஎஸ்க்கும் வாய்ப்பு முடிஞ்சு போச்சு. என்ன கதைனா ஸோ ஆர்ஆர் மட்டும் வெற்றி பெறக்கூடாது அப்படின்ட்டு இந்த 3 டீமும் இப்போ வேண்டிப்பாங்க. இந்த போட்டியில் கூட தொடக்கத்தில் ஸோ பிபிகேஎஸ் தோற்றுருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா பேக் டு பேக் 2 விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கேப்டன் மற்றும் பிரப் சிமர் 2 பேரும் சேர்ந்து நல்ல பேட்டிங் தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஒரு சில நேரத்தில் கேட்சையும் ரிசர்வ் பண்ணி விட்டுருந்தாரு. அந்த கேட்சை மட்டும் பிடிச்சிருந்தா ஓரளவுக்கு பார்த்தா டஃப் ஃபைட் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அங்கே வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டே சேர் கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் தானே இப்போ வந்து பிபிகேஎஸ் போயாச்சு. நாளை நடக்க போகிற மும்பை மற்றும் ஆர்ஆர் போட்டியில் யார் வெற்றி பெற போகிறா? ஆர்ஆர் வெற்றி பெற்றால் டேரெக்டாக உள்ளே போயிடலாம். அடுத்து ஆர்ஆர் உள்ளே போவோமா அப்படிங்கிறத கருத்துக்களை போட்டுவிடுங்க. டாப் 4 அதாவது 4வது பிளேஸ் யார் இடம் பிடிப்பா அப்படிங்கிறதையும் கருத்துக்களை போட்டுவிடுங்க. கேகேஆரா, ஆர்ஆரா, பிபிகேஎஸா, டிசியா அப்படிங்கிறத கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க.